கிரைண்டர் இயந்திரத்தின் பயன்பாடு. கிரைண்டர் மிஷினை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். கிரைண்டர் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். கான்கிரீட் மேற்பரப்பு அரைக்கும் இந்த அரைக்கும் இயந்திரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது அதன் அரைக்கும் கத்தி, இது அதன் கைப்பிடி மற்றும் அதன் சுவிட்ச் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் அரைக்க தொடங்கும் போதெல்லாம் நாம் அரைக்க வேண்டிய மேற்பரப்பில் சுவிட்ச் பட்டனை அழுத்தி இந்த முறையில் செய்யுங்கள். கிரைண்டர் இயந்திரம் என்பது வட்டை சுழற்றுவதன் மூலம் பல்வேறு பணிகளில் பயன்படுத்தப்படும் ஒரு சாதனம் ஆகும். இது மரத்தூள், மரம் அல்லது கடினமான பொருட்களை வெட்டுவதற்கும் வடிவமைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. கிரைண்டர் இயந்திரத்தின் சக்தி மூலத்தை சரிபார்க்கவும். சாக்கெட்டுகள் மற்றும் கயிறுகளை சரிபார்த்து பாதுகாப்பான மின்சாரம் பயன்படுத்தவும். உங்கள் வேலை வகை மற்றும் பொருளின் வகைக்கு ஏற்ப சரியான சுழற்சியை தேர்வு செய்யவும். கத்தி கூர்மையாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும். கிரைண்டர் இயந்திரத்தை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றவும். பாதுகாப்பு கண்ணாடிகள், ஹெல்மெட் மற்றும் கையுறைகளை பயன்படுத்துங்கள். தூசி முகமுடியையும் அணியலாம். கிரைண்டர் இயந்திரத்தை இடத்தில் வைத்து அதை பயன்படுத்தவும். அவற்றை பிடிக்க கைப்பிடிகளை பயன்படுத்தவும். வேலையை முடித்த பிறகு கிரைண்டர் இயந்திரத்தை சரியான நேரத்தில் அணைத்து சாக்கெட்டிலிருந்து துண்டிக்கவும். எனவே நமது கிரைண்டர் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கான சரியான வழி என்ன? முதலில் இயந்திரத்தின் சக்தி மூலத்தை சரிபார்க்கவும். பொருளின் வகைக்கு ஏற்ப சரியான சுழற்சியை தேர்ந்தெடுக்கவும். கத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு கண்ணாடிகள், ஹெல்மெட் மற்றும் கையுறைகளை பயன்படுத்துங்கள். தூசி முகமுடியையும் அணியலாம். கான்கிரீட் அதிர்வு இயந்திரம். எந்த கான்கிரீட் ஸ்லாப் கட்டுமானத்திற்கும் கான்கிரீட் எந்த காற்று பாக்கெட்களும் இல்லாமல் சமமாக உட்கார வேண்டும். அது உங்கள் கூரையாகவோ அல்லது வேறு எங்காவது பயன்படுத்தப்பட்ட ஸ்லாபாகவோ இருக்கலாம். பாரம்பரியமாக எங்கள் தொழிலாளர்கள் கான்கிரீட்டை TMT கம்பிகளால் துளைத்து சட்டத்தின் மூலைகளுக்குள் தள்ளுவார்கள். இந்த முறை பழையது மற்றும் குறைபாடுகள் உள்ளன. கான்கிரீட் துளையிடுவது காற்றை முழுமையாக அகற்றாது, ஏனென்றால் அது குத்தப்படும் இடத்தில் கான்கிரீட் அமர்ந்திருக்கிறது. கான்கிரீட் வைப்ரேட்டர் இயந்திரத்தை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஸ்லாப் கான்கிரீட் செய்கிறீர்கள் இல்லையா? இது ஒரு தவறான வழி. இது போன்ற பலத்துடன் செய்யக்கூடாது. இந்த முறையில் கான்கிரீட் ஸ்லாப் சரியாக பொருந்தவில்லை. அத்தகைய வேலையை செய்ய இந்த கான்கிரீட் அதிர்வு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். கான்கிரீட் அதிர்வு இயந்திரத்தின் குழாயை கான்கிரீட்டில் வைக்கும்போது இயந்திரத்தை சரியாக பிடித்து சுவிட்ச் பட்டனை பிடித்து கான்கிரீட்டில் எல்லா இடங்களிலும் இயந்திரத்தை அதிர்வு செய்யவும். முதலில் ரீபாரில் கான்கிரீட் ஊற்றவும். பின்னர் கான்கிரீட் வைப்ரேட்டர் இயந்திரத்தை சரியாக பிடிக்கவும். அதன் கைப்பிடியை சரியாக கட்டவும். பின்னர் கான்கிரீட் அதிர்வு இயந்திரத்தை மறுபக்கத்தை சுற்றி மெதுவாக நகர்த்தவும். எனவே கான்கிரீட் சரியான ஆழத்தில் அமைக்க முடியும் மற்றும் காற்று கான்கிரீட் உள்ளே இருந்து முற்றிலும் வெளியேற முடியும். சரியாக பயன்படுத்தும் போது ஒரு கான்கிரீட் அதிர்வு இயந்திரம் ஒரு காற்று குமிழியை உருவாக்குகிறது. அது கான்கிரீட் மற்றும் மறுபரிசீலனைக்கு இடையில் உள்ளது. கான்கிரீட்டை சரியான ஆழத்திற்கு அமைப்பதற்கான உறுதியான காலக்கெடுவை வைத்திருங்கள். இதன் மூலம் வேலை சரியான நேரத்தில் செய்யப்படுவதை உறுதி செய்யலாம். பீம், சுவர், கூரை அல்லது தூண் ஆகியவற்றில் கான்கிரீட் ஊற்றப்படும் இடங்களில் கான்கிரீட் அதிர்வு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். எனவே எங்கள் கான்கிரீட் வைப்ரேட்டர் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கான சரியான வழி என்ன? முதலில் ரீபார் மீது கான்கிரீட் ஊற்றவும். பின்னர் கான்கிரீட் அதிர்வு இயந்திரத்தை தொடங்கவும். கைப்பிடியை இறுக்கமாக பிடித்து கான்கிரீட்டில் உள்நோக்கி நகர்த்தவும்.
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த வேலையை செய்யுங்கள். கான்கிரீட் அதிர்வு இயந்திரத்தை எச்சரிக்கையுடன் பயன்படுத்தவும். முதலில் கான்கிரீட் வைப்ரேட்டர் இயந்திரத்தை பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். நீட்டிப்பு தண்டு பயன்படுத்தவும். இயந்திரத்தை சரியான பிடியுடன் பிடிக்கவும். சுத்தி மற்றும் உளி பயன்பாடு. சுத்தியலையும் உளியையும் எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்வோம். சுத்தி மற்றும் உளி எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். இல்லை, இந்த முறை தவறானது. இந்த முறையால் நீங்கள் காயமடையலாம். இந்த உளியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு பாதுகாப்பு நிறுவப்பட்டுள்ளது. உங்கள் சுத்தியல் நழுவினால் நீங்கள் காயமடைய மாட்டீர்கள். இது சரியான கருவி. பயன்படுத்தவும். சுத்தி என்பது உளியுடன் பயன்படுத்தப்படும் ஒரு கனமான கருவி. இது பொருளை செதுக்குவதற்கும் வடிவமைப்பதற்கும் உடைப்பதற்கும் பயன்படுகிறது. ஒரு சுத்தி மற்றும் உளி பயன்படுத்தும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றவும். பாதுகாப்பு கண்ணாடிகள், ஹெல்மெட் மற்றும் கையுறைகளை பயன்படுத்துங்கள். தூசி முகமுடியையும் அணியலாம். பொருளின் நிலையை மதிப்பீடு செய்து தளம் நிலையானது மற்றும் பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்தவும். சுத்தியலையும் உளியையும் கவனமாய் பயன்படுத்தவும். பொருளின் மீது உளி வைத்து சுத்தியலால் அடிக்கவும். வேலை செய்யும் போது மரத்தால் செய்யப்பட்ட சுத்தியலின் கைப்பிடியை பிடித்து கொள்ளுங்கள். வேலை முடிந்ததும் சுத்தியலையும் உளியையும் பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். எனவே நமது சுத்தியலையும் உளியையும் பயன்படுத்துவதற்கான சரியான வழி என்ன? பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். இடம் நிலையானது மற்றும் பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்தவும். பொருளின் மீது உளி வைத்து சுத்தியலால் அடிக்கவும். பாதுகாப்பு கண்ணாடிகள், ஹெல்மெட் மற்றும் கையுறைகளை பயன்படுத்துங்கள். வேலை செய்யும் போது கைப்பிடியால் சுத்தியலை பிடித்து கொள்ளுங்கள். சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் எங்கள் பயிற்சியை சோதிப்போம். கிரைண்டர் இயந்திரம் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. சுழற்றுவதன் மூலம் கட்டமைப்பை வெட்டி வடிவமைத்தல். பி. சமைக்க. சி. வரைதல். கான்கிரீட் அதிர்வு இயந்திரம் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. கான்கிரீட் அகழ்வாராய்ச்சி செய்ய. பி. கான்கிரீட் அமைக்க. சி. கான்கிரீட் அழிக்க. சுத்தியலும் உளியும் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன? ஏ. உளி மூலம் செதுக்கி வடிவமைத்தல். பி. சமைக்க. சி. வரைவதற்கு. சுத்தியல் மற்றும் உளி பயன்படுத்தும் போது என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும்? ஏ. ஆம். பி. இல்லை.